ஹலோ கைஸ், நான் விஎஸ் பேசுறேன். இன்னைக்கு நம்ம பார்க்க போற சீரிஸோட நேம் வந்து மிஷன் யூசோகுரா ஃபேமிலி சீரிஸோட எபிசோட் 20 தான் இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம். அதனால நீங்க நம்ம சேனலுக்கு புதுசா இருந்தீங்கன்னா உங்களால முடிஞ்ச சப்போர்ட் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. அது கூட இருக்க பிளேக் ஆல்ல வச்சுக்கோங்க. அப்பதான் நான் போற வீடியோ நோட்டிஃபிகேஷன் வரும். இந்த எபிசோட் பிடிச்சவங்க எல்லாரும் கமெண்ட்ல ஹார்ட் அமைச்சு அப்படின்னா ஃபயர் அமைச்சு போடுங்க. ஏன்னா சண்டை வேற லெவலில் போகும். முடிஞ்ச அளவுக்கு யாரும் ஸ்கிப் பண்ண பாருங்க. நீங்க ஸ்கிப் பண்ண பார்த்தா அதுவே எனக்கு போதும். அது மட்டும் இல்லாமல் நம்மளோட சேனல்ல நிறைய சீரிஸ் ஃபினிஷ் சீரிஸும் போட்டு முடிச்சிட்டோம். அதெல்லாம் போய் செக் பண்ணி பாருங்க. வேற லெவலில் இருக்கும். என்னோட பெஸ்ட் கொடுத்து பண்ணிருக்கேன். அதையும் மறக்காம ஸ்கிப் பண்ண பாருங்க. சரிங்க, நம்ம காதுக்குள்ள போலாமா? இப்போ ஹீரோவும் டெம்போவோட இன்ஃப்ளூயன்ஸை பயன்படுத்தி இந்த இடத்துல மோசமான வேலையை செஞ்சுருக்காங்க. மிட்சுமியை நான் எப்படியாச்சும் பாதுகாக்கணும். அதனால இங்க நடக்கிற விஷயத்தை நான் இப்போ தடுத்து நிறுத்தணும். அதுக்கப்புறம் அவளை ஃபைட் பண்ண ஆரம்பிக்க நம்ம ஹீரோ அவளுடைய அட்டாக்கை தடுத்துட்டு திருப்பி அடிக்கலாம்னு சொல்லிட்டு கண்ணை மூடி யோசிக்கிறான். யோசக்கரோட ஏன்ஷியன் ஸ்வாட் டெக்னிக் ஸ்பைரல் ஆட்டம் ஷோவர் அப்படின்னு சொல்லிட்டு இவனை போய் அட்டாக் பண்ண இருந்தாலும் அவளோட முடியை ஸ்க்ரால் பண்ணி இவன் முன்னாடி நீட்டவும் இவனால அடிக்க முடியல. உன்னால என்ன பண்ணாலும் என்னோட ஏரை மட்டும் தடுக்க முடியாது. அது இன்னமும் வளர்ந்தா இருக்கும். பைத்தான் அட்டாக்னு சொல்லிட்டு அவளை ஒரு அட்டாக் பண்ண பார்த்தா முடியிலேயே ஒரு பாம்பு மாதிரியான அட்டாக்கை பயன்படுத்துறான். இவளோட அட்டாக் நான் எவ்வளவு நேரம் தடுத்து நிற்க முடியும்? முதல்ல அவ்வளவு நான் தடுத்தே ஆகணும். இந்த முடிங்க தான் வந்து இடைஞ்சல் கொடுக்குதுங்க. அதுக்கப்புறம் அவளோட முடிகள் ஒவ்வொன்றுமே அட்டாக் பண்றது மூலியமா இவனுக்கு ஒரு கதையை வெளிப்படுத்துதுங்க. அது ஹீரோவும் கொஞ்சம் கொஞ்சமா கவனிக்கிறான். அதாவது பேசாம தன்னோட முடி மூலியமாவே ஒரு மெசேஜை ஹீரோவுக்கு கன்வெர்ட் பண்றா. அசனும் என்னோட முடியை பயன்படுத்தி உனக்கு ஒரு மெசேஜ் நான் கொடுக்க விரும்புறேன். இதை சாதாரண வெறும் கண்ணால பார்த்தா யாராலையும் உணர முடியாது. ஆனா கண்டிப்பா உன்னோட இப்ப பெட்லைன் வேற லெவலில் இருக்கிறதுனால கண்டிப்பா உன்ன மாதிரியான ஆட்கள் மூலியமா தான் இதை பார்க்க முடியும். டாக்டர் காவாஷிட்டாக்கு இது எல்லாம் தெரியாது. நான் சொல்றது ஒரு சேஃபான வழியில ஒரு ரகசியத்தை நான் உங்ககிட்ட சொல்ல போறேன். அதாவது இந்த இடத்துக்கு வந்ததுக்கான காரணத்தையாச்சும் நீ தெரிஞ்சுக்கோ. அது மட்டும் இல்லாம உன்னோட பேரண்ட்ஸ் பத்தின உண்மை என்னன்றது நீ தெரிஞ்சுக்கினே ஆகணும். அதனால கேர்ஃபுல்லா லிசன் பண்ணு. என்னோட தப்புனாலதான் உன்னோட ஃபேமிலி இறந்தாங்க. இதை கேட்ட ஹீரோ பாதிச்சாவே அப்ப பிளாஷ்பேக்ல அவ்வளவு சொல்லி இருக்கா. இப்ப ஹீரோ கிட்ட இது எல்லாமே நடந்து கிட்டத்தட்ட 10 வருஷங்கள் ஆயிடுச்சு. என்னோட மிகப்பெரிய ஆசையே இந்த உலகத்தில் நீடித்து வாழணும். அப்ப ஹாஸ்பிட்டல்ல இவ்வளவு மயக்க தெளிஞ்சு முடி இல்லாம ஒரு பேஷண்டா தான் அட்மிட் ஆயிருக்கா. யூகி இங்க பாரு. அப்ப பார்த்தா நம்ம ஹீரோவோட அப்பாவும் அம்மாவும் தான் இவங்களுக்கு ட்ரீட்மெண்ட் கொடுத்துன்னு இருக்காங்க ஹாஸ்பிட்டல்ல. மிஸ் அக்காரி ஹாப்பி பர்த்டே யூகி. கங்க்ராச்சுலேஷன். உங்களுக்கு எப்படி தெரியும்? இதுக்கு என்ன அர்த்தம்? நீங்க எனக்கு கிஃப்ட் பண்றீங்களா? எல்லாம் தெரியும். இதை ஓபன் பண்ணு. அட இது ஆமா இது சன் இயரிங். என்ன பிடிச்சிருக்கா? ஆனா ஏன் எதுக்காக எனக்கு இதெல்லாம் பண்றீங்க? என்ன நீ இப்படி பேசுற? அவங்க சொல்றது சரிதான் யூகி. உனக்கு நீ யாரு இருக்கா சொல்லு. அதனால நீ ஃபீல் பண்ணாத. எங்களோட ஃபேமிலியில ஒருத்தியா தான் நான் உங்களை பாக்குறேன். அது மட்டும் இல்லாம ஹாஸ்பிட்டல்ல இவ்வளவு நாட்களா நீ இருக்கிற, அதுவும் உன்னோட வாழ்க்கைக்காக. இது கூட பண்ணலாம் எப்படி? அதுக்கப்புறம் இவங்க 2 பேரோட கையை பிடிச்சி அவங்களும் நன்றி சொல்ல. நம்ம ஹீரோட அப்பாவும் அம்மாவும் ஹாஸ்பிட்டல்ல தான் வேலை செய்யறாங்க. ஒரு குறிப்பிட்ட எபிசோட்ல நீங்க பாத்துருந்தீங்கன்னா கண்டிப்பா உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும். அதுக்கப்புறம் ஹீரோட அம்மாவும் சரி ஃபீல் பண்ணாத, ஹாப்பியா இரு எப்பவுமே. ஏன்னா எப்ப வேணாலும் இந்த இடத்துல இருந்து டிஸ்சார்ஜ் ஆயிடுவேன். ஆமா இந்த ஃபீலே உண்மையிலே நீ எனக்கு பொண்ணு மாதிரி பேசுற தெரியுமா அப்படின்னு ஹீரோவோட அப்பாவும் பாசமொழியை பொழியிறாரு. அது மட்டும் இல்லாம எனக்குன்னு இன்னும் 2 பசங்க இருக்காங்கப்பா. அந்த டைம் காவாஷிட்டாவும் வரோம் அந்த இடத்துக்கு தான். என்ன திரும்பி வந்துட்டீங்களா? காவாஷிட்டா செஞ்சே. சரி மிஸ் ஷிராய் கொஞ்சம் கொஞ்சமா குணமாயிட்டே வராங்க. ரொம்பவே நன்றி எல்லாத்துக்குமே. நீங்க தான் சஜஷன் பண்ணீங்க. நன்றி எல்லாம் கட்டாயமா சொல்ல வேண்டிய அவசியம் இல்ல. நம்மளுடைய கடின உழைப்பு மூலியமா தான் இந்த பொண்ணு போய் இந்த நிலைமைக்கு கொண்டு வந்திருக்கோம். இந்த தொடை மூக்கெல்லாம் சளி விழுவது பேர். ரொம்ப நன்றி. அதுக்கப்புறம் அவன் கலாய்க்க என்ன விட்டுருக்க நான் போறேன்னு சொல்லிட்டு அவனும் கிளம்ப. சரி நானும் கிளம்புறேன்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் நம்ம ஹீரோவோட அம்மாவும் அந்த இடத்துக்கு கிளம்புறாங்க. ஓகே நல்லபடியா என்ன நான் போயிட்டு வரேன்னு சொல்லிட்டு அவங்க கிளம்ப. அதுக்கப்புறம் அந்த இயரிங்ஸ் அவளும் பாத்துன்னு இருக்கா. வாவ் கிஃப்ட் பண்ணிருக்காங்களா? பியூட்டிஃபுல்லா தான் இருக்கு இந்த இயரிங்ஸ். ஆமா நான் ஒரு பேஷண்டா இருந்தாலும் அசனோஸ் எனக்கு கொடுத்தாரு. ஏன்னா அவங்களுக்கு உண்மையிலேயே உன்னை ரொம்ப பிடிச்சிருக்கு போல. மிஸ் ராய் உனக்கு உண்மையிலேயே ஒரு நல்ல ஃபேமிலி தான் கிடைச்சிருக்குன்னு நினைக்கிறேன். அதுக்கப்புறம் நாட்களும் கடந்து போக இவ இயரிங்ஸை போட்டு பாத்துன்னு இருக்கா. அதுக்கப்புறம் ஒரு நாள் இவங்களை வெளியே கூட்டு வராங்க. அங்க பாத்தியா ரெயின்போ பா சூப்பரா இருக்குன்னு சொல்ல பார்த்தா அவங்களுக்கு முடிய வளர்ந்துட்டு இருக்கு. ரொம்ப சூப்பரா இருக்கு அப்படின்னு சொல்ல அவன் ஐதுன்னு இருக்கேன். யூகி உனக்கு உண்மையிலேயே அன்புன்றது என்னன்னு தெரியுமா? நீ மட்டும் குணமாயிட்டு இந்த இடத்துல போனேன்னு வச்சியன் படிப்புக்காக ஸ்கூல்ல சேரும் போது கிளாஸ்மேட்ஸ் அப்புறம் புதிய ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் நீ உருவாக்கலாம். அவங்க கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணி ஜாலியா இருக்கலாம். அது எல்லாமே பியூட்டிஃபுல் மெமரிஸ் தெரியுமா? அதுவும் அந்த சன்ன போலதான். அப்படி நீ உங்களுக்கு துணையா இருக்க. உண்மையிலேயே அன்புன்றது நீங்க 2 பேரும் என் கூட இருக்கிறது ரொம்ப ஹாப்பியா இருக்கு. ஆனா அந்த அன்புங்க எல்லாமே ரொம்ப நாளைக்கு நீடிக்கல அப்படின்னு சொல்ல காவாஷிட்டாவும் பிளான் பண்றான். அதுக்கப்புறம் ஒரு நாள் நைட்டு சிராய் ரொம்ப நாள் கழிச்சு பாக்குறோம் போல. ஆமா டாக்டர் காவாஷிட்டா பரவாயில்ல நீ பார்க்கவே ரொம்ப தேடிட்டு தான் வர. எல்லாம் நீங்க கொடுக்குற ட்ரீட்மெண்ட் மூலியமா தான். ஆனா நான் கனவுல கூட நினைச்சு பார்க்கல இந்த அளவுக்கு நான் குணமாயிட்டு வருவேன். இப்போ நான் இருக்கிறதே பார்த்தா ஒரு ட்ரீம் மாதிரி தான் எனக்கு இருக்கு. வெளியே ஃபீல் பண்ணாத. உனக்கு கொஞ்சம் தான். தேங்க்யூ வெரி மச் நீ உங்களுக்கு சொல்ல. அப்புறம் ஒண்ணு மிஸ் ராய் உனக்கு ஒரு விஷயத்த காமிக்கலான்னு இருக்கேன். உனக்கு டைம் இருக்கா? அதுக்கப்புறம் இன்பவர் மாதிரியான ஒரு இடத்த காமிக்க. அந்த இடத்துல நிறைய டெட் பாடிஸ் இருக்கு. இதை பார்த்துட்டு இவ்வளவு ஒரு நிமிஷம் நடுங்கி போக. இவங்க எல்லாருமே இன்ஜெக்ட் பண்ணப்பட்ட 10,000 அப்படி இல்லைன்னா அசகுராவோட டெஸ்ட் சப்ஜெக்ட்ஸ். இவங்க எல்லாமே லாஸ்ட் ஃபியூ இயர்ஸா டெஸ்டிங்ல ப்ராக்ரஸ்ல இருந்தவங்க. ஆனா பட் இவங்களோட வாழ்க்கை இதோட முடிய போகுதுன்றது யாரோட தலைவிதி. ஆனா நாங்க டெஸ்ட் பண்ணப்பட்ட அடுத்த வருஷமோ இல்ல அதுக்கு அடுத்த வருஷமோ இவங்களோட வாழ்க்கை முடிஞ்சு போறது நாங்க பார்த்தோம். ஆனா இந்த இடத்துல அசகுராவோட சைடு எஃபெக்ட்ஸ் தாண்டி மிராக்கல் ஒண்ணு நடந்திருக்கு. அந்த மிராக்கல் வேற யாரும் கிடையாது சிராய் நீதான். என்னோட எஃபெக்ட்ஸ் மூலமா கம்ப்ளீட் செய்யப்பட்ட 100% டெஸ்ட் சப்ஜெக்ட் நீ மட்டும் தான். உனக்கு எந்த விதமான சைடு எஃபெக்ட்ஸும் வரல. இது கேட்டு அவளுக்கு மனசே உடைஞ்சிருது. என்னது நம்ம ஒரு டெஸ்ட் சப்ஜெக்ட் மட்டும் தானா? நீ ரொம்ப யோசிக்காத. ஏன்னா இது ஒன்னும் மத்த ஆர்கனைசேஷன்ஸ் மாதிரி ஈவில் கிடையாது. மக்கள் மேல டெஸ்ட் பண்ணி அவங்க கொள்றதுன்னு. இது நல்லது பண்றதுக்காக தான் இதை நாங்க உருவாக்கி இருக்கோம். என்னோட ரிசர்ச்ல நிறைய அப்பப்போ தப்புகள் நடக்கலாம், நிறைய சரியான விஷயங்களும் நடக்கலாம். அதுதான் நீ அவ அப்படி அழுதுன்னு இருக்கா. சரி அப்போ அசனோ அவங்களுக்கு எல்லாம் தெரியுமா? இது அவங்களுக்கு ஏற்கனவே இது தெரியும். ஆனா நீ கவலைப்படாது. அவங்க இப்போ வேற
ஒரு உலகத்துக்கு போயிட்டு இருப்பாங்க. என்னது அதான்ப்பா ஒன்னு விட்டு தனியா கூட சொல்லி நான் உங்களோட ஃபேமிலிக்கு ரெஸ்ட் கொடுத்துட்டேன். இதை கேட்ட ஹீரோ பிரசன்ட்ல டென்ஷன் ஆகுறான். யோகி உன்னோட பக்கம் சோகமா இருக்கா, எனக்கு பிடிச்சவங்களை இப்படி பண்ணிட்டீங்களாடான்னு. நான் என்ன பண்றது, உன்னை விட்டு போவாங்கன்னு நினைச்சா அவங்க விட மாட்டாங்க. அது மட்டும் இல்லாம இந்த விஷயம் அவங்களுக்கு தெரிஞ்சு போயிடுச்சு, பின்ன கொல்லாம என்ன பண்ணுவேன்னு சொல்லு. அதனாலதான் நீ 100% கம்ப்ளீட் செய்யப்பட்ட டெஸ்ட் சப்ஜெக்டா இருக்கிறதுனால நீ எங்களுக்கு முழுமையா தேவை. அதனால உன்னோட விஷயத்துல யார் கொடுக்க வந்தாலும் அவங்களோட உயிரை நாங்க எடுத்துருவோம். அதனால நீ ஃபீல் பண்ணாத, எங்களுக்கு துணையா இருந்து ஹெல்ப் பண்ணு, கவலைப்படாத, நாங்க உங்களை பாத்துக்கிறோம். அதனால நீ எங்களுக்கு உதவி பண்ணணும்னு நம்பி இந்த டெம்போக்குள்ள உன்னை வரவேற்கிறேன். இன்னொரு பக்கம் ஹீரோவை ஃபைட் பண்ணி இருக்கும் போது அவனோட இயரிங்ஸ்ல எடுத்து காமிக்கும் போது அதை பத்தின விஷயங்களும் சொல்றா. உன்னோட பேரண்ட்ஸ் இதை எனக்கு கிஃப்டா பிரசன்ட் பண்ணாங்க, ஆனா இதுல மாடிஃபை அவங்க கொஞ்சம் பண்ணி என்ன மானிட்டர் பண்றதுக்காக நான் எங்க வரேன் எங்க போறேன்றது தெரிஞ்சுக்கிறதுக்காக ஜிபிஎஸ் ஃபிட் பண்ணிருக்காங்க. இதுக்கு அர்த்தம் இதை யூஸ் பண்ணி உங்களோட ஃபேமிலிய அவங்க கீழே சாய்க்க பாக்குறாங்க. அவளுக்கு கொஞ்சம் கொஞ்சமா மூச்சு வாங்கி அவளும் இரும்ப, ஆனா ஒரு நல்ல காரியத்துக்காக தான் இதை எனக்கு அவங்க கிஃப்ட் பண்ணுங்க. ஆனா நான் ஒரு டார்க்கான பாதையில போயின்னு இருக்கேன். இப்போ என்னோட பிரசன்ஸ் மட்டும் கிடையாது, நான் என்னையும் இந்த இடத்துல இவங்களுக்காக சாக்ரிஃபைஸ் பண்ணிருக்கேன். அதனால எனக்கு ஒரு ரெக்வஸ்ட் இருக்கா உங்ககிட்ட, நீ யூசர் ஆஃப் ஸ்பை ஃபேமிலியில ஒரு மெம்பர் தானே, மெம்பர் ஆகி உனக்கு தேவையான விஷயத்தை செய். அதாவது இவங்கள தான் காப்பாற்ற முடியல, அவங்களையாச்சும் காப்பாற்ற சொல்றான். அப்ப ஹீரோவும் அவனோட அக்கா தங்கச்சிங்களை யோசிச்சு பாக்குறான். உனக்கு இந்த இடத்துல க்ளூ வேணுமா, அப்படி இல்லைன்னு உன்னோட ஃபேமிலியை நீ பாதுகாக்கணுமா, எதுவும் இருந்தாலும் யோசிடா அப்படின்னு சொல்லிட்டு இவ்வளவு அட்டாக் பண்ண ஹீரோவை ட்ரெயினை விட்டு வெளியே தள்ளி விட்டுறான். அதுக்கப்புறம் ஹீரோவோட பிளாஷ்பேக்ல ஒரு நாள் அவங்க அம்மாவும் அடிச்சுன்னு போற தண்ணியில ஒரு பொண்ணு போய் தவறு விழுந்திருப்பா, அவளை காப்பாத்துறான்னு இவங்க போயிருப்பாங்க. கூட நம்ம ஹீரோ கைத்தை போட்டு எடுக்கிறதுக்காக ஹெல்ப் பண்ண அவங்க அப்பா மிகப்பெரிய தண்டமா இருக்காரு. நல்லா ஈஸியா ஆசனம்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் அவங்க அம்மாவை சொல்ல ஹீரோ எல்லாருமே சேர்ந்து காப்பாத்தி விட்டுறாங்க. என் பொண்ணு காப்பாத்துங்க நன்றி சொல்லிட்டு அவங்க கிளம்ப. பரவாயில்லங்க, சரி அப்பா எங்க, அவர் காரோட பயந்து கிடக்குறாரு. ஆசனோட அம்மாவும் கவலைப்படாதீங்க, நான் ஒரு நர்ஸ்ன்றதுனால கண்டிப்பா இப்போதைக்கு இவன் நல்லா தான் இருக்கான். என்னோட ஃபேமிலியை தூக்கி நிறுத்துற ஒரு ஆளுனா என்னோட அம்மா தான். இதனாலேயே எனக்கு என்னோட ஃபேமிலியை ரொம்ப பிடிக்கும். ஆனா அது நார்மல் தான் நினைச்சேன், ஆனா அது கிடையாது. அப்ப இவனோட ஃபேமிலி யோசிச்சு பாக்குறா, இறந்தப்போ இது நார்மலே கிடையாது, நான் அப்பா அம்மா தம்பி. அதுக்கப்புறம் இப்ப ஈசோ பேசண்ட்டுக்கு நினைவுல வந்துடுறான். சிராயும் சரி ஆசனம், இன்னும் கொஞ்ச நேரத்துல அசோகோர ஸ்டேஷன் வந்துருச்சு, என்ன மன்னிச்சிட்டு இப்போதைக்கு நீ இந்த இடத்துல இருந்து போகலன்னா உன்னோட நிலைமை ரொம்ப மோசமாயிடும் அப்படின்னு சொல்லவோ திடீர்னு பார்த்தா அவளும் வந்து அட்டாக் பண்ண வர இவ ஷாக் ஆயிரா. ஹீரோ முன்னத்தை விட இப்போ கொஞ்சம் கோபத்துல அட்டாக் பண்றான். காவாசிட்டவும் சண்டை போட அப்பதான் எனக்கு டேட்டா கிடைக்கும். ஆனா என்ன இதுல நிறைய சிஸ்டம்ல கிளிச் ஏற்படுது, இதுதான் உண்மையான அசோகோரோட பவரா? இல்ல அவனோட கண்ட்ரோல அவன் இழந்துன்னு இருக்கான், அதனால ஜொமினியன் வச்சு எனக்கு நல்லாவே தெரியுது அப்படின்னு நம்ம ஹீரோவோட மாமனார் சொல்ல. இந்த மாதிரி இன்க்ரீஸ் ஆகுது டிக்ரீஸ் ஆகுதுலாம் சாதாரண விஷயம் கிடையாது, கண்டிப்பா ஏதோ ஒரு மிகப்பெரிய பிரச்சனை ஏற்படும். அதனால இப்போதைக்கு அவனோட கண்ட்ரோல அவன் இழந்துன்னு இருக்கான். ஹீரோவோ அவனோட பக்கம் கத்துறான், உன்னை நான் கொல்லாம கூட மாட்டேன் அப்படின்னு சொல்லி நம்ம கொஞ்சம் கொஞ்சமா இழக்கிறான். ஏன்னா ஹீரோ அவனோட கண்ட்ரோல் இருந்து தான் இத்தனை நேரமா ஃபைட் பண்ணிருப்பான், அதாவது அந்த ஈசோகரா பிளட் கண்ட்ரோல் பண்ணி. பட் இப்ப கொஞ்சம் கொஞ்சமா கண்ட்ரோல் இழக்கிறான் இவ கூட ஃபைட் பண்றது மூலியமா. ஏன்னா இவளோட பவர் அதை விட வேற லெவலா இருக்கு. அவளும் பிடிச்சிட்டு ஏன் உங்களோட பவரையும் பீடியும் இன்க்ரீஸ் பண்ணா கூட என்ன தோக்கடிக்க முடியாது, அது மட்டும் இல்லாம நீங்க என் கூட சண்டை போறது மூலியமா இன்னமும் நிறைய உங்களுக்கு டேட்டாஸ் தான் நீங்க தரீங்க, அதனால குட் பை ஆசனோ. அப்ப ஹீரோவும் கழுத்து நிற்கும் போது அவனோட தம்பி யோசிச்சு பார்க்க, கூடவே அவனோட பேரண்ட்ஸ் யோசிச்சு பார்க்க வெறுத்துறான் வாழத்துக்கு. ஆனா அவன் மெட்சுமி மட்டும்தான் இவன் அடிபட்ட நிலைமையில இருக்கும்போது ஒரு ஃபேமிலியை தத்து கொடுக்குற மாதிரி இவனை ஏத்துப்பாங்க. ஏன் நீ இங்க வந்த மெட்சுமி, அப்கோர்ஸ் நான் வருவேன்டா உனக்காக, ஏன்னா இது ஒன்னும் நார்மலான விஷயம் கிடையாது அப்படின்னு பார்த்தா இவனும் அழுகுறான். ஹீரோ அதெல்லாம் யோசிச்சு பார்த்துட்டு இப்போ அவரோட முடியை கொஞ்சம் கொஞ்சமா பிக்க, இன்னும் இது அவன் கொஞ்சம் கொஞ்சமா என்னோட முடியை பிக்கிறானோ. ஹீரோவை பிச்சுட்டு நிக்க, ஆஹா உன்னோட பாடி நீ கொஞ்சம் கொஞ்சமா சுயநிலவை இழக்கிற, அப்பனா எங்களுக்கு தேவையான டேட்டாஸை கொடுக்க பிறந்தாத்தோம். ஆனா ஹீரோவை திடீர்னு பார்த்தா அவனோட கத்தி எடுத்து காலில் வெட்ட இவ பார்த்துட்டு சாக வர, என்னடா பண்றான்னு. என்ன அவனோட காலியை வெட்டிக்கினா முட்டாள் பிளட் லேடிங் மூலியமா தன்னோட சுயநினைவை கண்ட்ரோல்ல வச்சுக்கிறதுக்காக பாக்குறான். ஏன்னா அந்த வலி அவனுக்கு கண்ட்ரோலை ஏற்படுத்தினே இருக்கும். இதனாலேயே அவன் கண்ட்ரோல் இழக்காம கடைசி வரைக்கும் சண்டை போடுற மாதிரி யோசிச்சிருக்கான். கண்டிப்பா இது ஜின்சோவோட ஐடியாவா தான் இருக்கும். இது ஒன்னும் நார்மல் கிடையாதுன்றது எனக்கு தெரியும், ஆனா இப்ப இருக்கிறது மொத்தமாவே மாறுபட்டுது. நான் மிட்சுமியை ப்ரொடெக்ட் பண்ணுவேன், நீ என்னன்னா ஜொமினியன் மூலியமா பவர் ஏற்றிருந்தாலுமே எனக்கு என் கையில தான் உனக்கு சாவு, எனக்கு என்னோட விக்டரின்னு சொல்லிட்டு ஹீரோவை போய் அட்டாக் பண்ண போக உண்மையிலே சூப்பர் தான் ஆசனம். ஹீரோவும் கிட்ட வந்து அதே டெக்னிக்கை பயன்படுத்த இது பார்க்கவே டீமன் சையர்ல இவங்க சண்டை போடுறது தான் எனக்கு ஞாபகப்படுத்துது. நம்ம டான்ஜிரோ ரெங்குக்குலாம் ட்ரெயின்ல சண்டை போடுறது. அப்ப ஹீரோ ஒரு அட்டாக் பண்ண அத்தோட அவகாலி அவளோட கம்பளியை கட் பண்ணி விட்டுறான். எனக்கு தெரியும் இதுதான் என்னோட முடிவு, நான் எல்லாத்தையுமே இழந்துட்டேன் அப்படின்னு இப்போ பழசெல்லாம் யோசிச்சு பாக்குறான். அவ்வளவு கீழே விழ பார்த்தா அவளோட முடிகள் எல்லாமே உதிர்ந்து இருக்கு. ஆசனம் என்ன மன்னிச்சிடலாம், இது எல்லாத்துக்கும் காரணம் நான் தான், உன்னோட அம்மா இறந்ததுக்கும் நான் தான், உங்க அப்பா இறந்ததுக்கும் நான் தான், உன்னோட தம்பி இறந்து கூட நான் தான் காரணம், அதனால இதோட இதை முடிச்சுப்போம், நீ உண்மையிலே நல்லா வந்தா. அப்ப ஹீரோவை யோசிச்சு பார்த்துட்டு அவளோட காதுல அந்த கம்பல்களை போட்டு விடுறான். ஆனா ஏன்னா நீ என்னோட அம்மாவையும் அப்பாவையும் நிறைய முறை சொல்லியிருக்க, அந்த ஒரு ரீசனுக்காக தான். அது மட்டும் இல்லாம அவங்க இத்தனை நாள் வரைக்கும் எப்படி இறந்தாங்கிறது எனக்கு ஞாபகமே இல்லை, ஆனா நீ இன்னைக்கு சொன்ன ஒரே ஒரு தகவல் மூலியமா எனக்கு நல்லாவே புரிஞ்சுது. அது மட்டும் இல்லாம பொண்ணுங்களோட ஹேண்ட் எப்பவுமே வாமா தான் இருக்கும், அதுவும் ஒரு சூரியனை போலதான். அதனால
டெம்போ இருக்கவங்க ஒன்னும் பயன்படுத்திக்கிறாங்க, நீ வாழ்றதுக்கான வாழ்க்கையை கொடுத்துட்டு. ஆனா என்னோட ஃபேமிலி செத்ததுக்கான காரணமும் நீ ஒன்னும் கிடையாது, உன்னோட ஃபால்ட்டே இது இல்ல. அதனால நீ குற்ற உணர்ச்சியில இருக்காத, நான் உன்னை மன்னிச்சிடுறேன். இதுக்கப்புறம் என்னோட ஃபேமிலியான யுசகுராவை தான் நான் பாதுகாக்கணும் அப்படின்னு இரவு மேல பக்கம் இவ கண்கலங்கறா. அப்ப மேல பார்த்தா ரெயின்போ இருக்கு. ஏன்னா ஹாஸ்பிட்டல் இருக்கும்போது 2 பேரும் ஒன்னா இவருக்கு ரெயின்போவை காமிச்சிருப்பாங்க. அதை இப்போ அவளும் பார்க்க ஒரே ஹாப்பி ஆயிடுது. அவங்க பேரண்ட்ஸோட ஞாபகம் தான் வருது. அதுக்கப்புறம் ஹீரோவும் சோகமாட்டு அந்த இடத்துல உட்காரலான்னு பார்க்க அவ அதோட காலி. இப்போ ஹீரோவும் சரி இந்த ட்ரெயினை போய் நிறுத்து வந்து கிளம்பலாம் பார்க்க திடீர்னு பார்த்தா யாரோ ஒருத்தங்க பின்னாடி வந்து அட்டாக் பண்ணு. ஹீரோ ஷாக் ஆயிட்டு திரும்பி பார்க்க அதை அடிச்சு சின்ன அடியிலே நம்ம ஹீரோக்கு மிகப்பெரிய காயம். ஆமா இன்னது இன்னொரு எனிமியா, என்னது குழந்தை அப்படின்னு ஹீரோவும் பார்க்க எவ்வளவு ஒருத்த பாராட்டுறான். நல்ல வேலை பண்ணாய் மிஸ்டர் மிசுகி, பாத்தீங்களா வேட்டையாடுறதுக்கு உனக்கு சொல்லிக் கொடுக்க வேண்டிய அவசியமே இல்ல போலியே. சோகரா பிளட் நம்ம உயிரோட தான் படிக்கணும். நல்லா புரிஞ்சதுல என்ன மன்னிச்சிருங்க. சரி விடு நீ உண்மையிலே அமேசிங் தான். சரி சின்னதா வெயிட் பண்ண வந்துடுறேன் அப்படின்னு அவ பாராட்டி போக யாருதான் இவங்க. சரி கவாசிட்டாவோட ஆர்டர் படி அசகுரா அப்புறம் மிஸ் ஹாக்குஜோ பாடிய எடுத்து வர சொல்லி ஆர்டர் கொடுத்துட்டான். அதனால இவனை காலி பண்ணணும். அதுக்கப்புறம் அவனோட கழுத்து நெரிச்சு அவனோட பவர்ஸ் எல்லாம் ரிலீஸ் பண்ண பார்க்க ஹீரோ கதறான், என்னோட கழுத்தை விட்டுருங்க, கவலைப்படாத வழி ஏதாவது சாவதான் கொடுக்க போறேன் அப்படின்னு சொல்லிட்டு பாக்குதானே இருக்க. திடீர்னு இந்த குட்டி பொண்ணு ஏதோ ஒன்னு உணர்றா. அப்ப முன்னாடி பார்த்தா யாரோ 2 பேர் நிக்க. சாரி என்ன மன்னிச்சிருங்க மிஸ் ரென், நான் உங்களை இந்த இடத்துக்கு வர வச்சதுக்கான காரணமே என்னோட தம்பியை நான் காப்பாற்றணும். பரவாயில்ல ஒரு ப்ராப்ளமும் கிடையாது, அசனவை மட்டும் இந்த இடத்துக்கு அமுச்சு வச்சிருக்கீங்களே, நம்ம காப்பாத்தி தான் ஆகணும் அவனை. சரி டைம் வேஸ்ட் பண்ண வேணாம், வாங்க போவோமா. ஓகே ஹீரோவும் அக்கா போட்டோப்பா மிஸ் ரென், அசனோ கவலைப்படாத நீ பாதுகாப்பா தாண்டா இருப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு அவனுங்களை பார்க்க யாரு இந்த 2 தொல்லைங்க. ஓ ஹினாகிகு அப்புறம் அசகுராவோட எல்டர் டாட்டர், 2 பெரிய ஃபீமேல் ஸ்பைஸ் என்ன எதிர்க்க வந்திருக்கீங்க அப்படின்னு சொல்லவும் இந்த குட்டி பொண்ணு திடீர்னு போய் அட்டாக் பண்ண. ஏய் போவாத உன்னால சமாளிக்க முடியல. இவன் போய் அட்டாக் பண்ண அடுத்து அவங்கள அசால்ட்டா நிக்க இவ்வளவு தூக்கி அடிக்கிறாங்க. எவ்வளவு வந்து வீழான்னு பார்க்க அசால்ட்டா இவனும் பிடிக்கிறான். நான் என்ன சொன்ன உனக்கு, எனக்கு கேட்காம எதுவும் அட்டாக் பண்ணக்கூடாது, நான் சொல்றது மட்டும் தான் நீ பண்ணணும், இந்த மாதிரிலாம் பண்ணாத டென்ஷன் ஆயிடுவேன். ஓகே நான் இந்த மாதிரி பண்ண மாட்டேன். சரி ஃபீல் பண்ணாத, இங்கே இரு நான் பாத்துக்க இவங்களை, கவலைப்படாத என்னோட பவர் தான் நான் பயன்படுத்த போறேன். என்னோட பவர் டெட் மேன்ஸ் டாக்கியோ அப்படின்னு சொன்ன அடுத்த நிமிஷமே அந்த இடத்துல ஒரு எலும்பு கூடு மாதிரியான ஸ்மோக்கும் இவங்களை நோக்கி போக போற வழியில இருக்கிற பூச்செடி எல்லாம் அப்படியே செத்து போகுதுங்க. போட்டோபாவும் அது பாய்சன்ஸ் இல்ல, அதெல்லாம் ஒண்ணும் பண்ணாது. சரி நான் தடுக்கிறேன்னு சொல்லிட்டு போட்டோபாவும் போக அது எல்லாத்தையும் விரட்டி விட்டுறாங்க போகைய. அதுக்கப்புறம் ட்ரெயின் கிட்ட போய் ஒரே ஒரு அட்டாக் பண்ணு. அந்த ட்ரெயினை தடுமாறி கீழே தண்டவாளத்துல பேசஞ்சர் கோச் எல்லாமே அப்படி கீழே விழுது. நான் இங்க வந்தது என்னோட தம்பியை காப்பாத்துதான். இருந்தாலும் பரவாயில்ல, எங்களுக்கு தேவையான பல டேட்டாஸை கொடுத்துட்டீங்க, அதை பத்தி எனக்கு கவலை கிடையாதுடா. என்னோட தம்பி அசனாவை காப்பாத்துதான் என்னோட முக்கிய கோரிக்கை. அதுக்கப்புறம் அவனை கூட்டிக்கின்னு அந்த இடத்துல அவனை கிளம்பு. அது அப்படியே வெடிச்சு செதுருது. அது மட்டும் இல்லாம ஒரே ஒரு பேசஞ்சர் கோச்சை மட்டும் இவங்க பறந்து தூக்கின்னு வந்துருக்காங்க. இன்னொரு பக்கம் பிரிச்சு விடப்பட்ட காவாசிட்டோட கோச்சை காமிக்க அந்த இடத்துல அவங்களும் தயாரா இருக்காங்க. ரொம்பவே நன்றி இவங்களை காப்பாத்தி கொண்டு வந்ததுக்காக மிசுகி. மிஸ்டர் மிசுகி ஒரு மேலே நல்லா ஆயிட்டாளா, என்ன பார்க்கவே பாவமா இருக்கா, கவலைப்படாத பார்க்கவே வீடு இருப்பா, இவளை காப்பாத்திடலாம். அதுக்கப்புறம் அந்த கோச்சில இப்ப அவங்களும் பறந்து போயின்னு இருக்கேன். டெம்போவோட எல்லாமே காலி ஆயிடுச்சு. இன்னொரு பக்கம் கோச்சில வர இதே பிரச்சனையில தான் மாட்டின்னு இருப்பான். மேபி எனக்கு தெரிஞ்சு இன்னும் இவன் பவர்ஃபுல்லா மாறணும். அக்கா அப்படின்னு ஹீரோவை ஏஞ்சுக்க கண்ணு முடிச்சுட்டு ஆசனம், கவலைப்படாத நம்ம வீட்டுக்கு தான் போயின்னு இருக்கோம், நீ பத்திரமா இருக்க. அது மட்டும் இல்லாம நம்மளோட மிஷன் கம்ப்ளீட் ஆயிடுச்சு அப்படின்னு அவங்கள சொல்ல அதோட வீடு கிளம்ப. இதோட இந்த 3 எபிசோட் முடிக்கிறாங்க. சரிங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்த கமெண்ட்ல சொல்லுங்க. மறக்காம இந்த வீடியோல இருக்கும் பிடிச்சிருக்கும் நம்புறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணி நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. அது கூட இருக்க பெல் ஐகானை ஆல்ல வச்சுக்கோங்க, அப்பதான் நான் போற வீடியோல உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். இந்த எபிசோட் வழக்க போல வேற லெவல்ல இருந்திருக்கும். முடிஞ்ச அளவுக்கு எல்லாருமே சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. அது மட்டும் இல்லாம பிடிச்சவங்க எல்லாருமே கமெண்ட்ல ஹார்ட் எமோஜி போடுங்க, அப்படி இல்லனா ஃபயர் எமோஜி போடுங்க. ஏன்னா வெறித்தனமா இருக்கும் ஃபைட் எல்லாம் என்னால முடிஞ்ச பெஸ்ட் கொடுத்து பண்றேன். சப்போர்ட் பண்ணுங்க போதும் அதுவே. சரிங்க நம்ம இதோட இந்த வீடியோ முடிச்சுமா.